எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் குசின் தமிழ். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவான பால் புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நான் அவிச்ச கோதம்பமா அல்லது பிளெயின் ஃப்ளவர், அவிச்ச பிளெயின் ஃப்ளவர் இல்லை மைதாமான்னு சொல்கிறது, அவிச்சது 3 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் இந்த கப்பாட 3 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு நான் 1.5 கப் அரிசிமா போடப்போன். இது வறுத்த அரிசிமா, ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளவர், சிவப்பு அரிசிமா வறுத்தது, நாங்கள் புட்டுக்கு பாவிக்கிற அரிசிமா, அது 1.5 கப் எடுக்கப்போன். இது 1 கப், இன்னொரு 1/2 கப் போட போகிறேன். இப்போ 1/2 கப் போடுவேன், 1.5 கப் எடுக்கிறேன். அதோட இதுக்கு நான் உளுத்தம்மா வறுத்தெடுத்த உளுத்தம்மா பாய்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவில் உளுத்தம்மா போடுறேன். 1/4 கப் அளவு வறுத்த உளுத்தம்மா, 1/2 கப். அதை விட கொஞ்சம் கூட இருக்கு. நான் அவ்வளோத்தையும் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடணும். தேவையான உப்பையும் போடுவோம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் கலந்து விடுவோம். வடிவாக கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கணும். கேத்தியில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு கேத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பாயில் பண்ணி அந்த தண்ணியை விட்டு அகப்பகம் படுத்து வச்சுருக்கேன். கை வச்சு குழைக்கலாது. இந்த மேலத்தால் செய்த அகப்பை இந்த பின் பக்கத்தால் தான் குழைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அகப்பக்காம்பால் கிண்டி குழைக்கணும். நல்ல வாசம் வருது. உளுத்தம்மா போட்டது நல்ல வாசம் வருது. நாங்கள் புட்டு குழைக்கிற மாதிரி தான் குழைப்போம். தண்ணி கொஞ்சம் காணாது விடுவோம். இப்படி குழைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் காணாதுன்னு கொஞ்சம் போடுறேன். ஆளுங்க எனக்கு அது விடக்கூடாது. இங்கே குழைச்சி பார்த்து உங்களை புட்டுக்கு காணாட்டி பிறகு விடலாம். விதை வடிவாக குழைப்போம். ஆளும் கணக்க தண்ணியும் விடக்கூடாது. நீங்கள் உங்களை புட்டு பதத்துக்கு ஓரளவுக்கு விட்டு விடணும். பிறகு காணாட்டி பிறகு குழைக்க விடலாம். இப்போ நான் இது நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு ட்ரெயில் போட்டு விட போகிறோம். கொஞ்சம் ஆடுறதுக்கு ட்ரெயில் போட்டு பிறகு விட போகிறேன். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ தான் கை வச்சு குழைக்கலாம். இப்போ நான் மாவு தண்ணி விட்டு குழைச்சி அதை ஆற வச்சுருக்கிறேன். அதை ஆறுறதுக்கு இல்லை. நாங்கள் இப்போ பால் புட்டுக்கு தேவையான தேங்காய் பாலை ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் இப்போ தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்க போகிறேன். தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அதை நான் புழிஞ்சு பால் எடுக்க போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி தான் போட போகிறப்ப நல்லா கட்டி பாலாக புழிஞ்சு எடுக்கணும். கணக்க தண்ணி விடக்கூடாது. நல்லா கட்டியாக புழிஞ்சு எடுக்கணும். நல்லா கையால் நல்லா பிணைஞ்சு புழிஞ்சு எடுக்கணும்.
நல்லா புளிஞ்சு நல்லா செத்தல் தேங்காயில் பால் எடுத்தால் தான் நல்லா கட்டிப்பாடாக நல்லா இதாக வரும். வழுக்கல் தேங்காய் பால் எடுத்தால் நல்லா வராது. இந்த கட்டிப்பாலாக எடுக்கணும். கையாலெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு இதை வடிச்செடுப்போம். நான் இன்னொருக்கா புளிஞ்சு எடுக்க போகிறேன். கட்டிப்பால் தான் எடுக்கணும். 2 தரம் தான் புளியணும். அதுக்கு கூட புளிஞ்சால் தண்ணியாக வந்துடும். கொஞ்சம் தண்ணி விட்டு அடுத்த தரமும் புளிஞ்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி விட்டிங்கன்னா நல்லா பால் வரும். மடிவா நல்லது ஒட்டிக்கொண்டு இருக்கும். குளிரண்ட வழியாக கொஞ்சம் சுடு தண்ணி தான் போடுறேன். சூடாக இருக்குது. கை வைக்கிறாம. இப்போ நான் தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சு ரெடியாக இருக்குது. இதை இப்போ வச்சுட்டு நான் இனி புட்டு மாவை குழச்சி புட்டை ரெடி பண்ணுவோம். இப்போ புட்டுமா ஆறிட்டுது. தண்ணி விட்டு கிண்டி வச்சுருக்கேன். நல்லா ஆறிட்டுது. இனி கையை வச்சு குழைக்கலாம். கையால் நல்லா அமர்த்தி இதை குழைப்போம். இப்படி எல்லாத்தையும் குழைச்சி எடுக்கணும். தண்ணி காணாட்டி அப்புறம் விட்டு குழைக்கலாம். குழைச்சி பார்ப்போம். இப்போ நான் கையால் வடிவாக நல்லா அமர்த்தி குழைச்சி எடுக்கணும். தண்ணி காணாட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு குழைச்சி எடுக்கணும். இப்போ நான் இந்த புட்டு மாவை வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். இது வேங்கோ கையால் நல்லா அமர்த்தி பெரிய கட்டியாக இருக்குது. இப்படி எடுத்துட்டேன். இனி இதை நாங்கள் கொத்தி எடுக்கணும். அதுக்கு நான் இப்படி ஒரு நல்ல கரை விளிம்பு நல்ல ஷார்ப்பான ஒரு கப் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்படியான கொத்தினா தான் ஈஸியாக இருக்கும் கொத்துறதுக்கு. இதால் நாங்கள் கொத்தரணும். எல்லாத்தையும் சின்ன இதாக எடுக்கணும். இதை கொத்தி போட்டு நான் கொஞ்சம் பெரிய ட்ரே மாதிரி வச்சுக்கோடியா நான் இதால் அந்த கொழிச்சு எடுக்க போகிறேன். கொழிக்க பெரிய கட்டியல் பின்னுக்கு வரும். பெருசு பின்னுக்கு வரும். நாங்கள் எங்களுக்கு அளவான இதை எடுத்து இன்னொரு இதை எடுத்து போட்டு மற்ற கட்டியலை பெருசாக இருக்கிறதுல கொத்தி எடுப்போம். ஊரில் சுலாவில் தான் வச்சு இப்படி செய்கிறது. எங்களுக்கு அளவான புட்டை எடுத்துக்கொண்டு மற்றதை பெருசுகளை பிறகு நாங்கள் கொத்தி எடுக்கலாம். ஆக தூளாக இருக்கிறத திருப்பி நாங்கள் கொஞ்சம் அமர்த்தி குழைச்சி திருப்பி கொத்துவோம். பெருசாக இருக்கிறதெல்லாம் திருப்பி கொத்த போகிறேன். இப்படி கொத்தி எடுப்போம். இப்போ
நான் இந்த புட்டுமா எல்லாத்தையும் கொத்தி எடுத்துட்டேன். ஒரு அளவான கட்டியில் அகலம் தூளாயம் எடுக்கக்கூடாது. அகலம் தூள் என்றாலும் நாங்கள் பாலுக்கவோட எல்லாம் இறுகி குமைஞ்சி போயிருக்கும். கொஞ்சம் கட்டியாயம் இருக்கணும். இனி இதை நாங்கள் அவிச்செடுப்போம். இப்போ நான் இந்த புட்டை அவிச்செடுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நான் இப்போ ஸ்டீமரில் தான் அவிச்செடுக்க போகிறேன். நாங்கள் இப்படி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கணும். ஸ்டீமரில் புட்டை வைக்கிறேன்டா. பெரிய ஓட்டையாண்டா கிளாலெல்லாம் கொட்டுண்டுவோம். சின்ன ஓட்டைன்ற ஸ்டீமர் அதனுடைய நான் ஸ்டீமரில் வைக்க போகிறேன். நீங்கள் குளர்லேயுமா வைக்கலாம், இல்லை நீத்துப்பட்டியிலையுமா வைக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீமரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு நான் தேங்காய் போட இல்லை புட்டை வைக்க. ஏண்டா இது நான் பாலுக்க போடுறபடியே அதுக்கு தேங்காய் பூ போட தேவையில்லை. சும்மாவே அவிச்செடுப்போம். போட்டுட்டு கொஞ்சம் நடுவில் அப்படி கிண்டி விட்டால் போட்டு ஸ்டீமரில் வச்சு அவிச்செடுப்பேன். புட்டை திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டு வந்து பார்த்துட்டு ஒரு கக்கிண்டி விட வேணும். நம்ம கக்கிண்டி போட்டு திருப்பி ஒரு கம்மி விடுவோம். அவிஞ்சிட்டு அவியட்டும். ஒரு நிமிஷம் விட்டா திருப்பி புட்டு இறக்குவோம். அவிஞ்சிட்டது கொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அவிஞ்சிட்டது விட்டு நிப்பாட்டி போட்டு இறக்குவோம். நிப்பாட்டியாச்சு. ரக்கி வைப்போம். இப்போ நான் இந்த பாலை எடுத்து கொஞ்சம் காய்ச்ச போகிறேன். லோ ஃப்ளேம் ஒரு அளவான மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு இதை கொஞ்சம் சூடு பண்ணணும். அது நான் கொஞ்சம் சீனியும் போட போகிறேன். இனி போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி சீனியை போடலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன். இப்போ காணாட்டி நீங்கள் சீனி புறாவும் சேர்க்கலாம். போட்டு கொஞ்சம் காய்ச்சிக்கோங்க இந்த தேங்காய் பாலை. நல்ல கட்டி பாலாக தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் அந்த புட்டை இதுக்குள்ள போட்டால் புட்டுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த பால் கொஞ்சம் கொதிச்சிட்டுது. நான் எனக்கு போட்ட சீனி காணுமோண்டு பார்ப்போம். கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் சீனி காணுமோண்டு. சீனி கொஞ்சம் காணாது. நான் கொஞ்சம் சீனி போட போகிறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனியை போடலாம். போட்டு இதையும் பார்த்து இறச்சி விடுவோம். பால் நல்லா கட்டியாக இருக்கணும். முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் தான் எடுக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக புளிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் பால் போட்டு டேஸ்டியாக இருக்கும். நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இப்போ நான் புட்டு மாவிச்சிட்டு ரெடியாக இருக்குது. பாலும் எல்லாம் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் இந்த பாலை விட்டு கிண்ட போகிறேன். பால் கணக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சத்தில் இதெல்லாம் உறிஞ்சிடும். இந்த பால் கூடண்டா இன்னும் கொஞ்சம் புட்டை போடலாம். பால் கலவாக தான் புட்டை போடணும். அல்லது அதாவது பால் காணாட்டி புட்டு டேஸ்ட் இருக்காது. இந்த பால் புட்டு வந்து செய்த உடனே சுட சுட சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணோன்னே தான் இதுக்குள்ள பாலுக்கு புட்டுக்குள்ளே பாலை விட்டு கிண்ட வேணும். அல்லது எல்லாம் உருகி காஞ்ச மாதிரி வந்துடும். அப்புறம் லேட்டாக சாப்பிட்டா இந்த பெனிஃபிட் உண்டு. நாங்கள் தடிமேல் வந்திருக்கிற நேரத்தில் எங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிற நேரத்தில் இப்படி செய்து சாப்பிட்டா இந்த சளியெல்லாம் பட்டி கொண்டு போடும். எங்களுக்கு ஊரில் அம்மாவேல் இப்படித்தான் சின்ன செய்தார வேல் கூடுதலாக தலைமல் கோல்டு வந்திருக்கிற நேரத்தில்
இப்படி செய்து சாப்பிட்றது. இன்னும் கொஞ்சம் புட்டு போட்டால் நான் இந்த புட்டையும் போட போகிறேன். நீங்கள் இதை செய்யக்குள்ள உங்களுக்கு முதல் புட்டையை அவிச்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ரெடி பண்ணோடனே அந்த நேரம் உடனே பாலை கொதிக்க வச்சுட்டு இப்படி போட்டு சாப்பிடுங்கோ. அல்லது முதலே செய்து வச்சு அதெல்லாம் ஆறி சாப்பிடலாம், அது டேஸ்ட் இருக்காது. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி. பிளேட்டில் இதை மாற்றுவோம், போட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல டேஸ்டியாக இருக்குது. இனிப்பெல்லாம் காணும். நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சீனியை போடலாம். சீனி போடாமல் நீங்கள் பனங்கட்டி சர்க்கரை அப்படியும் போடலாம், இல்லை கற்கண்டு போடலாம். விருப்பம் மாதிரி செய்யலாம். நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க. கூடுதலாக இது தடிமல் நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட மனம் இருக்காது, சாப்பாடு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படியான நேரத்தில் இது செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதோட சளி இருந்தால் சளியும் எல்லாம் தேங்காய் பாலுக்கு எல்லாம் பட்டி கொண்டு போடும். கூடுதலாக எங்களுக்கு சின்ன எல்லோரும் அவையில் ஊரில் அப்படித்தான் செய்து அவையில். நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கோ. அதுக்கு முதல் ஹோம் குசின் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.